Hi, hello, welcome to Kovai Arusuvai Samayal. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப அருமையான ஜிலேபி full மீன் fry எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இந்த வீடியோ நீங்க இப்பதான் first time பார்க்கறீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய red color subscribe பட்டனை click பண்ணி கோவை அறுசுவை சமையலை subscribe பண்ணிக்கங்க. பக்கத்திலே இருக்கக்கூடிய bell ஐகானை click பண்ணிக்கங்க. அதில இருக்கக்கூடிய ஆளுங்கற ஆப்ஷனை click பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோஸோட notification உங்க மொபைலுக்கு ரிசீவ் ஆகும். வாங்க இந்த ஜிலேபி மீன் fry எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மீன் பொரிக்க தேவையான மசாலாவை நம்ம வீட்லயே ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ மிக்ஸி ஜார்ல கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கங்க. கொஞ்சம் பூண்டு ஆட் பண்ணிக்கங்க. ஒரு துண்டு இஞ்சி நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கங்க. ஒரு ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கங்க. ஒரு ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கங்க. ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கங்க. கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கங்க. 2 டீஸ்பூன் cornflour மாவு சேர்த்துக்கங்க. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா நைஸ் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாங்க. அவ்வளவுதாங்க மசாலா நல்லா நைஸா அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கங்க. பாருங்க இதுதான் ஜிலேபி மீன். இந்த ஜிலேபி மீன் நீங்க கடையில வாங்கும்போது இந்த மாதிரி கடைக்காரங்க கிட்ட சொல்லி நடுவுல கீறி வாங்கிக்கங்க. அப்பதான் மசாலாலாம் நல்லா உள்ள இறங்கும். அதனால இந்த மாதிரி கீறி வாங்கிக்கங்க. தலை பகுதியை மட்டும் கட் பண்ணிட்டு மீன் இந்த மாதிரி கீறி வாங்கிக்கங்க. இத ஒரு 3-4 டைம்ஸ் நல்லா கழுவி எடுத்து வச்சிருங்க. லைட்டா உப்பு போட்டு 1/2 hour ஊற வச்சிருங்க. மீன்ல அப்பதான் உப்பு பிடிக்கும். இப்போ அரைச்சு வச்சிருந்த மசாலாவை இப்போ நம்ம மீன்ல தடவிக்கலாம். உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்க மிளகாய் தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும் மசாலா இருக்கிற மாதிரி நல்லா தடவிக்கங்க. இந்த மாதிரி எல்லா மீன்லயும் மசாலா தடவிட்டு ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சிருங்க. இப்போ மீன் பொரிக்கிற அளவுக்கு ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி வச்சிருங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இப்போ மசாலா தடவி 1 hour ஊற வச்சிருந்த மீன் பீசஸ் எல்லாம் எண்ணெயில சேர்த்துக்கலாம். மீன் போட்டோனேமே திருப்பி போடாதீங்க. ஒரு 5 minutes விட்டுட்டு அதுக்கு அப்புறமா திருப்பி போடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லயே வச்சிட்டு ஃப்ரை பண்ணுங்க. அப்பதான் நல்லா கிறிஸ்பியா வரும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லயே வச்சிட்டு மீனை ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா பரட்டி விடுங்க. பாருங்க கொஞ்சம் கூட மசாலா வந்து எண்ணெயில பிரியவே இல்ல. மீன்ல நல்லா மசாலா இறங்கி இருக்கு பாருங்க. அவ்வளவுதாங்க மீன் நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. இந்த மாதிரி பேலன்ஸ் இருக்கிற எல்லா மீனையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க. அவ்வளவுதாங்க ரொம்ப கிறிஸ்பியான ஜிலேபி ஃபுல் மீன் ஃப்ரை அருமையா ரெடி ஆயிருச்சுங்க. கடையில மீன் மசாலா வாங்காம வீட்லயே மீனுக்கு தேவையான மசாலாவை அரைச்சு மீன் ஃப்ரை பண்ணீங்கன்னா மீன் அருமையான டேஸ்டா இருக்குங்க. கண்டிப்பா இந்த ஜிலேபி ஃபுல் மீன் ஃப்ரையை நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப அருமையான டேஸ்டா இருந்துச்சுங்க. ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை என் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க फ्रेंड्स and ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சமைப்போம் சுவைப்போம் உணவையே மருந்தாக்கி ஆரோக்கியத்துடன் வாழ முயற்சிப்போம். Thanks for watching this video. Thank you friends.